பரிசு பொருளால் ஒரு மரணமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் மணச்சநல்லூர் வாழைக்காட்டு என்ற கிராமத்தில் சிந்துஜா என்ற பொண்ணுக்கு வந்து திமுக காரங்க 13ஆம் தேதி பரிசு பொருட்களை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்த டைமில் சிந்துஜா இந்த பொண்ணுக்கு மட்டும் பரிசு பொருள் தர முடியாது, அது எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் தருவோன்ற மாரி திமுக காரங்க கூறியதாகவும், அதனால அந்த பொண்ணு வாக்குவாதம் செஞ்சதால் திமுக காரங்க ஒரு 9 பேர் இருக்கும், அவங்க வந்து பேச போக வார்த்தையில் பேசியதாகவும் திருப்பி தாக்கியதாகவும்ன்ற மாரியான செய்தி இருக்குது. இது எது உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நைட்டு வீட்டுக்கு போன பிறகு சரளமாக கிடந்திருக்காங்க. அதே போல் பரிசு பொருள் எனக்கு தெரிலனா வேட்பாளர்கள் வரும்போது நான் அவங்களை நிறுத்தி கேள்வி கேட்பேன்ற மாரி சிந்துஜா சொல்லியிருக்காங்க. அதை வார்த்தையால் பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா, ராஜ்குமார், ரவிக்குமார், ராஜேந்திரன் மற்றும் சுரேஷ்குமார், இவங்கலாம் 6 பேரும் வந்து அந்த பொண்ணை வந்து தகாத வார்த்தையில் பேசியிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பொண்ணு வந்து பரிசு பொருளை கேட்க போயிருக்குது, ஆனால் அவங்க தகாத வார்த்தையால் பேசினால தான் நைட்டு அந்த என் பொண்ணு வந்து இறந்துருச்சு, அதனால் அந்த 6 பேர் மேலேயும் வழக்கு பதியணும், திமுக நிர்வாகிகளை கைது பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் அந்த இடத்துல வந்து வாழைக்காட்டி அந்த கிராமத்தில் எல்லாருக்குமே பரிசு பொருள் தந்தாங்க. ஆனால் இந்த பகுதியை சேர்ந்த சிந்துஜாவுக்கு மட்டும் பரிசு பொருள் தர மறுத்துட்டாங்க. எங்கள் இஷ்டம் போல தான் தருவோம்ன்ற மாரி சொன்னாங்கன்ற மாரி ரிப்போர்ட் இருக்குது. கொள்ளிடம் காவல் நிலைய ஆய்வாளர் வீரபாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் 9 பேரில் 6 பேர் கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அவங்கள உள்ளே தள்ளியாச்சு, இன்னும் 3 பேரை தேடுற பணியில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். அதே போல் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உறவினர்கள் தான், அது முன் விரோத காரணமாக தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. மணச்சநல்லூர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திமுக சார்பாக பரிசு பொருள் தந்தது உண்மை தான், உயிரிழந்த பெண்ணும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களும் உறவினர்கள் தான், அதே போல் திமுகவின் உறுப்பினர்கள் கூட அப்படின்னு சொன்னார். அவங்க முன்விரோத காரணமாக ஏற்பட்ட பகையின் காரணமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் எதிர்க்கட்சிங்க இதை அரசியல் காரணமாக வச்சு இதை பெரிதாக்கிட்டு இருக்காங்கன்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. என்னதான் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னால் கூட ஒரு உயிரின்றது போயிருக்கு, இதில் நியாயன்றது வேணும். அதனால் உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.